ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு மாயாவையும் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ரகுராம் அதிரடியாக. அது மட்டும் இல்லாமல் மகாலிங்கத்துக்கு சரியான பல்பு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். மொத்த குடும்பமும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. காரில் வேகமாக மணி வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்போ உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்புல நம்ம மகாலிங்கம், ஏய் எங்கடா அவள் இன்னும் தப்பிச்சு போயிடல, அங்கே தானே இருக்கா அப்படின்னோன்னே, ஆமாம் அங்கே தான் இருக்கா, முதல்ல ஆஃபீஸை இழுத்து மூடுங்க அப்படின்னோன்னே, தலைவரே இது என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, நான் சொல்கிறத செய்ய, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னே, உடனே இவங்க 2 ஆளுங்க போயிட்டு கரெக்டாக டோரை லாக் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஏன் இப்படி அவசரப்பட்டு டோரெல்லாம் லாக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்வதிக்கு கேட்டோன்னே, அவள் தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல, அவள் அவமானப்படணும், அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படணும், அப்போ தானே ரகுராம் என்ன நம்புவாப்பில், இல்லைன்னா வழக்கமாக போய் சொல்கிற மாதிரி ஆகிடாதா, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மணி சொல்லிகிட்டு இருக்கான். அதான் தாலி கட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு போல் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு, சீனு என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அவள் எப்படியும் அடித்து வீட்டை விட்டு துரத்த போகிறது தானே அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க காரில். வீட்டை விட்டு துரத்துறது சீனுவும் கூட சேர்ந்து நம்மளும் போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னடா இப்படி தாலி கட்டிட்டியடா மாயாக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போதும் பேசுவீங்க லொடன்னு, இப்போ எதுவும் பேசலை அப்படின்னோடனே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருச்சு. மொத்த குடும்பமும் வாசலில் நின்னோன்னே, என்னங்க இப்படி பூட்டி வச்சுருக்கீங்க ரூமை அப்படின்னு சொன்னோன்னா, ஆஃபீஸை அப்படின்னா, பின்ன என்ன பண்ணுறது, அவள் தப்பிச்சு போயிட்டான்னா என்ன பண்ணுறதா, இது ஒரு சாதாரண விஷயம், நம்மளே சந்தேகத்தில் தான் வந்திருக்கோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க, முதல்ல கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறந்து விட்றாங்க. அங்கேருந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் வெளியில் ஓடி போயிடுறாங்க. எங்கே யாரையுமே காணும் அப்படின்னு சொன்னானே, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த போர்டில் பாருங்கள் மாயாவுக்கு கல்யாணம்னு அந்த பேப்பர் கூட ஒட்டியிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னானே, எங்கே காட்டுங்க அப்படின்னோன்னே, ஐயோ சம்மந்தி இங்கே தான் இருந்துச்சு, ஆனால் அந்த பேப்பர் எப்படி யாரோ கிழிச்சு போட்டிருப்பாங்களோ அப்படின்னோடனே, என்னங்க பேசுகிறீங்க, அவளே உள்ளே இருக்கான்னு பூட்டி வச்சுருக்கீங்க, அப்போ திறந்து பார்க்குறப்ப இங்கே கிழிஞ்சிருக்கு, என்னங்க லாஜிக்கே இல்லையே, ஆரம்பமே இப்படி இருக்குன்னு மணி சொல்கிறப்ப இன்னும் மொத்தமும் தெரியறப்போ உங்களுக்கு நிச்சயமாக அசிங்கம் தான் பட போகிறீங்க வழக்கம் போல் அப்படின்னு, சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, மாயா வெளியில் வராங்க பட்டு புடவை கட்டிக்கிட்டு. அதை பார்த்தோன்னே மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வாடி வா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இப்படி பண்ணி வச்சிருக்கியே, ஆமாம் யாரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல மாப்பிள்ளையை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு மகாலிங்கம் சொன்னோன்னே, போயிட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர்றதை பார்த்தோன்னே சீனு வராங்க. அதை பார்த்தோன்னே ஜானகி ஆஹா நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது எல்லாமே இதுக்கு தானோ, தாலி கட்டி முடிச்சுட்டானோ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சீனு வெளியில் வராங்க. சீனு வெளில வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மயங்கி விழுந்துடுறாங்க அவங்க அம்மா பத்மா. அதுக்கப்புறமேட்டுக்கு மொத்த குடும்பமும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்படிலாம் செய்வேன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சாரு என் வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டே, இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னோடனே, இதுக்காக தான் நீ அமெரிக்காலேருந்து வந்தியா, நான் உன்னை கூப்பிட்டதே ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, எங்கள் குடும்ப மனத்தை வாங்குறியே அப்படின்னு சொல்கிறப்ப, முதல்ல நிப்பாட்டுங்க, ஆளுக்கு என்ன இதுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, முதல்ல என்ன விஷயங்கிறத புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இப்போ உனக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, எனக்கு புரியல அதனால தானே கேட்குறேன், நீ தானே திட்டுத்தனமாக தாலி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, யார் கல்யாணம் ஆகிருக்கு, என் கழுத்தில் என்ன தாலி இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி மாயா ஒரு ட்விஸ்ட் ஒன்று போட்டாங்க. அப்புறமேட்டு தான் சொல்கிறாங்க, நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக அப்படின்னு சொன்னோம். என்ன ஆளுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டு இருந்தால் போருமா, என்ன கதை அளந்துக்கிட்டு இருக்கியா, நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருவாங்களாம், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம், இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னோன்னே, ஏன் வர்றவங்க எல்லோரும் இங்கே ஆஃபீஸ் வரவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன சட்டமாக என்ன, நீங்கள் மாட்டுக்கு நினச்சிக்கிட்டு உங்கள் கற்பனையெல்லாம் பேசினா அதுக்கு நான் பொறுப்பா, அப்போ கல்யாணம் நடக்கலையா, அப்போ யார் கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வராங்க. குமாரும் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு மாலையும் கழுத்துமாக வராங்க. வந்தோடனே இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே, இவர் எங்கேயும் பார்த்தது இல்லையே அப்படின்னோடனே, என்ன சார் பார்த்தது இல்லையா, நான் உங்கள் சிவா தம்பிக்கு சாட்சி சொல்கிறதுக்காக வந்திருந்தேனே அப்படின்னா, ஆமாம் ரகுராம் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாப்புல, ஆமாம் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்துச்சு, நான் தான் அவங்கள பிரிஞ்சுட்டேனே, பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சட்டப்படி அதுக்கப்புறமேட்டுக்கு தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இப்போ எனக்கு சாட்சி கையெழுத்து போகிறதுக்கு ஆளே கிடையாது, அதனால தான் இவங்க 2 பேரை கூப்பிட்டேன், இவங்க அதுக்காக தான் எனக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்குள்ளே இவங்களுக்கு கல்யாணம்னு தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா
அப்படியா விஷயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாஷ்பேக் உள்ளே வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாயா வந்து பேப்பரில் வந்து டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து சீனுவை வந்து தாலி கட்டுறதுக்கு தாலியை வந்து எடுக்கிறாங்க. அது பின்பக்கமாக எடுக்கிறாங்க. உடனே வந்து குமார் வந்து சீக்கிரம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்து மாயா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா பலாருன்னு சீனுவை வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் நம்பி வந்தால் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி செய்வியா, என்ன மாயா என்னை வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு. பிடிக்கும் தான், நான் தான் சொன்னேன்ல, எத்தனை ட்ரிப்பு சொன்னேன், நம்ம 2 பேரும் வந்து வீட்டை விட்டு தெரியாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது, நம்ம வந்து வீட்டோட விருப்பத்தை இன்னும் சொல்லக்கூட கிடையாது, சொல்லி பார்க்கணும், அதுக்கப்புறம் போராடி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணணும். அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு. நீ முதல்ல சொன்னையா, சொன்னே அதுக்கப்புறம் போராடி அதுக்கப்புறமேட்டுக்கு மாட்டேன்னு சொன்னாவது பரவாயில்ல, அப்போ கூட வந்து நான் இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன், அவங்கள சம்மதிக்க வச்சுட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், அதுதான் வந்து நல்லது, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இப்படிலாம் செய்கிறது ரொம்ப தப்பு சீனு அப்படின்னு சொன்னோன்னே, சாரி மாயா நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்புறம் சேர்ந்து கட்டி பிடிக்கிறாங்க. அதை வந்து ஜானகி பார்க்குறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.